தத்துவஞானாத் மோக்ஷலாபா அஜ்ஞானாத் சம்சாரா. தத்துவத்தை பற்றின அறிவேற்பட்டால் முக்தி கிட்டுமென்னும், தத்துவங்களை பற்றின அறிவில்லையனால் சம்சாரத்திலே உழலுவோம் என்னும் சொல்லப்படுகிறது. தத்துவங்கிறது உண்மை பொருள். ஜீவாத்மா உண்மை பொருள், பரமாத்மா உண்மை பொருள். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து அனுபவிக்க வேணுங்கிறது உயர்ந்த பயன். ஆனால் அந்த ஜீவாத்மா அந்த பயனை பற்றி சிந்திக்காமல் மாறி மாறி பல பிறவிகளையும் எடுத்து உடலுக்குள்ளே சிறைப்பட்டு இன்ப துன்பங்களை அனுபவித்து மேலும் மேலும் அல்லல்களுக்கு ஆளாகிறான். யாரிடத்தில் பேசி பார்த்தாலும் எத்தனையோ கவலைகள், விதவிதமான பயம், யாராருக்காக இருந்தாலும் துன்பம், மாறி மாறி வரக்கூடிய வீதம், ராகம், பயம், இது இத்தனை ஏன் ஏற்படுகிறது? ஆத்மா இப்படித்தான் இருக்க வேண்டுமா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை என்னைக்கா இருந்தாலும் நாம் இதை போலவே பயத்தை அனுபவிச்சுருக்கணும், இதை போலவே துன்பத்தை அனுபவிக்க வேணும், இதை போலவே மகிழ்ச்சி இல்லாமல் இருந்துருக்கணும். மகிழலாம். 2 நாள் சிரிக்கிறதுக்குள்ளே 4 நாள் அழ வேண்டியிருக்கு. 2 நாள் தெம்பா இருக்கிறதுக்குள்ளே 4 நாள் ஆரோக்கிய கேடு ஏற்பட்டு போகிறது. வயசாயிடுத்துன்னா அதை விட பெரிய ஆபத்தாக உள்ளது. அப்படி இருக்கிறச்சே இதற்குள்ளே உழன்றுருக்கோமே, எந்த ஒரு கட்டத்தை அனுபவிக்க செய்வோம்? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்க, ஏதோ டிப்ரெஷனில் இருக்கோம்னால் அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது தானே பார்க்குறோம். இதோடையே இருக்க போகிறோம்னா நினச்சிக்கிறோம். இப்போ மென்டல் டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருக்கிறவாளுக்கு அதற்குள்ளேயே இருக்க போகிறோங்கிற பயத்திலேயே தான் வாழ்ந்துட்டுருப்பா. அப்போ டாக்டர்ஸ் பண்ணுறது என்ன? கிடையாது, இதுலேருந்து வெளியில் வந்துட போகிறே அப்படின்னு சொல்லித்தான் அவளுக்கு மனசில் தைரியம் ஊட்டி ஆகணும். அப்போ நம்ம ஒத்தொத்தருடைய மனசை எதை எதிர்பார்க்கறதுனால், இப்போ கஷ்டப்படுறோமா, இந்த கஷ்டம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறோமா, உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும், அப்புறம் ஓஹோனாவும் இல்லை வேறு வேலைக்கு போவோம், வசதியாக போடுவோம், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அடுத்தடுத்து மேலே இன்பம் வரப்போகிறது. துன்பத்திலேருந்து வெளியில் வந்துட போகிறோம்னு நினைக்கிறோமோ இல்லையோ? நாம் இந்த சம்சாரத்துக்குள்ளே எந்தெந்த துன்பங்களை அனுபவிக்கிறோமோ அந்த துன்பங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவோம்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஆனாலும் மாறி மாறி இன்ப துன்பம் வந்துட்டே தான் இருக்குது. எப்பவும் துன்பத்திலேருந்து வெளியில் வந்து விடலை. யாரான ஒருத்தர் தைரியமாக ஒரு 50 வயசு ஆகிடுத்துன்னா, சுவாமி அப்புறம் எனக்கு துன்பங்களே இருக்க போகிறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே தெரியும், கடைசி மூச்சு வரைக்கும் போராடத்தான் போகிறேன், மூச்சு இருக்கிற வரைக்கும் துன்பப்படத்தான் போகிறேன், ஏச்சோ பேச்சோ விஷவோ வாழ்த்தோ, இதுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியும் இல்லையோ? அப்போ வாழ்க்கைக்குள்ளிருக்கும் துன்பத்திலிருந்து வெளியேற துடிக்கிறோமே தவிர வாழ்க்கை ஆகிற துன்பத்திலிருந்து வெளியேற யாருமே பார்க்கறது இல்லையே. இந்த வாழ்க்கைங்கிறதே துன்பம், நமக்கே தெரியறது துன்பம் முடிய போகிறது இல்லைன்னுட்டு. அப்போ ஒரே வழி என்ன? வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை ஒரு தெரியாக முடிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ இந்த துன்பமயமான வாழ்க்கையே குவெஸ்டினபிள். அப்போ அதையே கேள்வி கேட்டானோ இல்லையோ? இப்படி வேணா வச்சுங்க, இதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை, இதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை, விதியே இல்லை அப்படின்னா இத்தோட தான் கழிச்சாகணும். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்படி இருக்கிறச்சே யார் தான் அதுக்கு போக மாட்டார்? இப்போ நாம் ஒரு பாதையில் போயின்னு இருக்கோம், சாமி இதுதான் ஒரே பாதை, அது இருட்டோ குண்டோ மேடோ குழியோ பள்ளமோ இதில் போய்த்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு அதில் போயின்னு இருப்போம். இல்லை ஃப்ரீவே ஹைவே போட்டாச்சான், ஏன் இனிமேல் இதில் கட்டப்படுறேன்னு சொன்னால் அதை உடனே தாவிட மாட்டோமா? அப்புறம் இதுக்கு யார் வருவார்கள்? நாம் இப்போ வாழ்க்கை கஷ்டம்னே நினச்சின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்தை போக்கிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இந்த வாழ்க்கையை தவிர வேற வாழ்க்கையே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அல்ல, இதை காட்டிலும் மிக உயர்ந்த வாழ்க்கை உள்ளது. இதில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இதையே இன்பமாக மாற்றிக்கிறதுக்கு முடியும். இதை மொத்தமாக முடித்து விட்டு இனி அடுத்த பிறவி எடுக்காமல் இன்பமாகவே தூய்க்கும் வைகுந்தத்தை அடைவதற்கும் முயலும். இந்த விஷயத்தை நாரதர் பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சிறந்த கதை தெரிவித்தார். நாம் புரிஞ்சுக்கணும். பிராச்சீன பர்ஹிஸு சட்டுன்னு புரிஞ்சுடுவான், ஆனால் அந்த விஷயம் நமக்கு புரியணும் இல்லையோ? அப்போ ஒரு ஜீவாத்மா அவரை புரஞ்சனன்னு உருவகப்படுத்தி இந்த விஷயத்தை நீங்கள் எழுதினுட்டாலும் சரி, இப்போ கண்ணு முன்னாடி உங்களுக்கு போட்டு காட்டுறா, அதை நன்னா மனசால் பார்த்து கண்ணால் பார்த்துங்கோ, மனசில் நன்னா வாங்கிக்குங்கோ. புரஞ்சனங்கிறது யாரு? ஒரு ஜீவாத்மா தான். அவிஜ்ஞாதாங்கிறது அவன் கூட இருக்கிற பரமாத்மா. அவள் வாழறதுக்கு வீடு தேடினாலே ஒரு உடல், உடலில் தான் இந்த ஜீவாத்மா வாழப்போகிறார். அது 9 வாசல் பட்டணம்னு சொல்லப்பட்டதே. ஆம், உடலுக்கு 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு, ஒரு வாய், மலஜலம் கழிக்கிற துவாரம் ஆகிய 9 வாசல்கள் இருக்கிற பட்டணம்.
அந்த பட்டணத்திலிருந்து ஒரு அழகிய பெண் வெளியேறி கொண்டிருந்தாள். அதுதான் புத்தி. என்ன புத்தியை கொண்டு தான் எந்த சுகத்தையுமே நாம் அனுபவிக்கிறோம். புத்தியே இல்லைன்னா சுகத்தை எப்படி அனுபவிக்க? சக்கரை பொங்கல் சாப்பிட்றேன், அது நன்னா இருக்கு சுகமாக இருக்குன்னு என் புத்தியால் தான் நான் தெரிஞ்சுட்டாகணும். அதனால் புத்தி தான் சுகத்துக்கே காரணமாகிறது. அந்த பெண்ணுக்கு 10 வேலைக்காரர்கள், 10 புலன்கள் தான் 10 வேலைக்காரர்கள். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இவர்களே 10 வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார், அவர் தான் மனம், மனஸ். அது கொண்டு தான் மற்ற அத்தனை புலன்களும் வியாபரிக்கின்றன. அப்போ மனசே தலைவன், வேலைக்காரர். அந்த பெண்ணை 5 தலை பாம்பு ஒன்று காப்பாற்றி வந்தது. அந்த 5 தலை தான் 5 பிராணன்கள். பிராணவாயு, அபான, வியான, உதான, சமானங்கள். இந்த 5 பிராணன்கள் தானே புத்தியை காப்பாற்றின்னு இருக்கு. அதுதானே இந்த ஜீவாத்மா இந்த உடம்பில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியே. அப்போ நம்மை காப்பாற்றி கொண்டு வரும் பிராணவாயு முதலான பஞ்சவிருத்தி பிராணன் அதைத்தான் தெரிவித்தார். இந்த தேசத்துக்கு பேர் கொடுத்தார் பாஞ்சால தேசம்னுட்டு. ஏன் பாஞ்சாலான்னு 5ன்னு சொல்கிறார்னா, சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் ஆகிய இந்த 5ஐத்தான் நாம் அனுபவிக்கிறோம், இன்பம் துய்க்கிறோம். கண்ணால் காண்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் முகர்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம், கைகளாலே தோலாலே தொடுகிறோம். இந்த 5 தானே நமக்கு அனுபவத்தை கொடுக்கறது. அதான் தேசம். பாஞ்சால தேசம்னு பேர் வச்சுட்டார். பஞ்சன்னு 5 இல்லையோ. அப்போ பாஞ்சால தேசம் இந்த அந்தை அனுபவித்துருக்கோம். இது வரைக்கும் நாம் கடந்த நாள் பார்த்துட்டோம். 4வது ஸ்கந்தம் 29வது அத்தியாயத்தில் மேலே விளக்கிறார். அக்ஷிணி நாசிகே ஆஸ்யம் இது பஞ்ச புரக்கிருதாக தட்சிணா தட்சிண கர்ணம் உத்தராச்ச உத்தர ஸ்மிருதா பশ্চিமே இத்ததோத்வாரோ குதம் சிஷ்டமிகோச்சியதே. இந்த 9 வாசல்களும் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பழசு நான் சொன்னதை ஒரு டீட்டெயிலையும் ஞாபகம் வச்சுருந்தால்தான் அதுக்கு என்னன்னு உங்கள் மனசு கேட்க ஆரம்பிக்கும். நான் ஒரு வேளை எத்தையானு விட்டுட்டேன்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஒன்று சொன்னார், ஆனால் அதுக்கு என்ன உள்ளுரை பொருள்னு சொல்லலையேன்னுட்டு விட்டு போகாது. ஏன்னா சொல்கிறது நான் இல்லை, எழுதி வச்சிருக்கிறது என்னவோ அதை பார்த்து படித்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நாம சொல்லணும்னு சொன்னால் வளருவோம். எழுதி வச்சதை ஒழுங்காக படித்த அர்த்தம் சொன்னோன்னா சரியாக சொல்லிட்டு போடுவோம். இந்த 9 வாசல் பட்டணத்தில் 7 வாசல்கள் மேலே உள்ளன, 2 வாசல்கள் கீழே உள்ளன. மேலே இருக்கிற 7 வாசல் நம் முகத்தில் இருக்கும் 7 வாசல்கள். கீழே இருக்கிற 2 துவாரங்கள் மல ஜல கழிக்கும் துவாரங்கள். அதுக்கப்புறம் அத்தையும் பிரித்து சொல்கிறார். இதிலே 5 வாசல்கள் கிழக்கே உள்ளன, 1 தெற்கே உள்ளது, 1 வடக்கே உள்ளது, 2 வாசல்கள் மேற்கே உள்ளன. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, கிழக்க இருக்கிற 5 வாசல் நம்ம முகம் கிழக்க பார்க்குறதா வச்சுருந்து 2 கண்கள், 2 மூக்கு துவாரம், 1 வாய் துவாரம், இந்த 5ஐயும் கிழக்க இருக்குன்னு சொல்லிட்டார். 2 காதுகள் 2 பக்கத்தில் இருக்கும் இல்லையோ, வலது காது இடது காது. தெற்க இருக்கிற காது வலது காது, வடக்கு இருக்கிறது வாசல் இடது காது. அப்போ தெற்கு வடக்கு வாசல் ஒரு வாசல்னு வைத்தார். மேற்க 2 வாசல்கள் இருக்குன்னாரே, அதான் கீழே இருக்கிற மலஜலம் கழிக்கிற துவாரங்கள். இப்படி 9 வாசல் பட்டணம். அது வழியாகத்தான் இந்த ஆத்மா வெளியில் போகிறார், உள்ள வரார். வாசல் இருக்கிற பட்டணத்தில் தானே புறஞ்சனன் வெளியில் போயிட்டு வரணும். அதோட போகிறச்சே ஒத்தொத்தர நண்பராக கூட கூட்டின்னு போயிட்டு வரார். ஜீவாத்மா அது வழியாக வெளியில் போகிறாருன்னா என்ன? ஆத்மா ஒன்றை பார்க்க வேண்டுமென்னால் கண்ணுங்கிற வாசல் மூலமாக தான் வெளியில் போகணும். ஒன்றை கேட்கணும்னால் காதுங்கிற வாசல் மூலமாக தான் வெளியில் போகணும். அப்போ ஆத்மா அவனுடைய அறிவு அந்தந்த புலன்கிற வாசல் வழியே புறப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு வருகிறது. அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கு மேலே சொல்கிறார், ரூபம் விப்ராஜிதம் தாபியாம் விசஷ்டே சக்ஷுஷேஸ்வரா. மேலே நாம் பார்த்த கதை இப்படியே இவர்களுடைய வாழ்க்கை நடந்துன்னு வந்தது. எப்படியெல்லாம் பெண் ஆசைப்பட்டாலோ அதன் வழிக்கெல்லாம் புறஞ்சனன் வாழ்ந்து வந்தார். அவர் சாப்பிட்டா தான் சாப்பிடுவர், அவர் சிரிச்சா தான் சிரிப்பர், அவர் தூங்கினா தான் தூங்குவர், அவள் இன்பத்துக்கென்னே தான் வாழ்ந்து வந்தார். காமசுகத்திலேயே ஈடுபட்டிருந்தார். இன்பமயமா வாழ்க்கை கழிந்தது என்று பார்த்தோம். புத்தி போன வழிதானே நாம் போகிறோம். உண்மையா புத்தியும் சொல்லும், மனதும் சிந்திக்கும். 2 விஷயம் எப்பவுமே பேசுவோம். நம்முடைய மனசுன்னு சொல்கிறது தான் மைண்டு, புத்தின்னு சொல்கிறது தான் நம்முடைய இன்டலெக்சுவல் பவர் இருக்கும் இல்லையோ, இன்டலெக்ட்டுங்கிறது தான் புத்தி. புத்தி எப்பவுமே ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கும், மனது எப்போதுமே எமோஷ்னலாக தான் சிந்திக்கும். எமோஷன் தான் மனசுக்கு முக்கியம், லாஜிக்கு தான் புத்திக்கு முக்கியம். இந்த 2 சேர்ந்து நம்மளை படுத்தும். சில சமயம் எமோஷனை தான் பார்க்கணும். சமயம் அதுக்குன்னுட்டு போ, நம்ம தாத்தா வாழ்ந்துட்டு இருந்த இடம் ஒரு சின்ன நாற்காலி இருக்குது, நன்னா இருக்குது, அவர் வாங்கி எனக்கு